ஓம் யச்சாய குபேராய வைஸ்ரவனாய தனதாந்தியாதிபதையே தனதாந்திய சம்ருத்திமே தேகி தாபயே சுபாகா. காலப்புருஷருக்கு 11வது ராசி ஸ்திரராசி இந்த கும்பராசி. இந்த கும்பராசிநாதன் சனீஸ்வர பகவான். இங்குதான் சனீஸ்வர பகவான் மூலத்துரிகோண வீட்டில் ஆட்சி புலவரும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையிலே இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தை சௌக்கியமாக அமைதியான முறையில் வளம் காணும் வல்லவராகவும் மகா நல்லவராகவும் கெட்டிக்காரராகவும் இருக்கின்றாங்க இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு சுகபோக நட்சத்திரமான சதயம் எனும் ராகுபகவானி நட்சத்திரமும் துணிச்சல்காரனான அவிட்டம் நட்சத்திரமும் ராஜயோகங்களை தரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் புதிய யோகம் பெற்றவர்களாக இருக்கின்றாங்க இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள். நீங்கள் சாதனையாளர்கள், மகா கெட்டிக்காரர்கள் என்றே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கை மத்திய வயதிகளுக்கு மகா பிரபலமாக அமைந்துவிடும் என்பது நிதர்சனமான முறை. உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே தடைகளை கொடுத்த ராகு பகவான் ஐப்பசி 27 என்று சொல்லக்கூடிய 13/11/2020 அன்று தினத்தன்று விரயஸ்தானத்தில் விலகுகிறார். ராகு 12ஆம் இடத்திலும் 7ஆம் வீட்டில் கேது பகவான் உங்கள் வாழ்க்கையில் 6ஆம் வீட்டிலும் ஆண்டி கிளாக் வைஸாக வந்து உங்கள் வாழ்க்கையில் சுகமான சம்பவங்கள் பல நடக்கிறதுக்கு ஆயத்தம் ஆகப்போகுது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜனாதிபதி குரு பகவான் உச்சம் பெறும் இந்த காலங்களில் கரும்பாவு ராகு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் வந்து சுகபோகங்களை அளவுக்கு அதிகமாக கொடுக்க போகிறார். சிலருக்கு திடீரென்று வீதி மனைகளில் வாங்கக்கூடிய காலமும் அதை பற்றி சிந்தையும் ஏற்படும். சிலருக்கு வீடு மனை கட்டக்கூடிய நிலை ஏற்படும். சிலருக்கு சுப செலவுகள் வீட்டில் கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் அழகான பொன்னாபரணங்கள் வாங்கி கொடுத்து அழகு பார்ப்பார்கள். கிஃப்ட் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய பெரும் வெகுமதிகளை கணவன் மனைவிக்கும் மனைவிக்கு கணவனுக்கும் கொடுக்கும் காலமாகவே விரயஸ்தானத்தில் வரும் ராகு பகவான் கொடுத்து விடுவார். ஆறி உள்ள கேது பகவான் உங்களுக்கு என்ன அலைகளை குபேர நாட்களாக மாற்றி பெரும் தனத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக வெளிநாட்டு தலையோகத்தில் லாட்டரி திடீர் திக்கும் உட்காடும் சம்பவம் எல்லாம் பல நடக்க போகுது. ராகு கேது பெயர்ச்சி அம்மா பல கும்பராசிக்கு கொண்டாட்டம். ராகு கேது பெயர்ச்சி அம்மா பல கும்பராசிக்கு கொண்டாட்டம். திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. ராகு கேது பெயர்ச்சி அம்மா விரயஸ்தானத்தில் கரும்பாம்பு, 6ஆம் ஸ்தானத்தில் செம்பாம்பு. விரயஸ்தானத்தில் கரும்பாம்பு, 6ஆம் ஸ்தானத்தில் செம்பாம்பு. அற்புத தனயோகம் அதீத செல்வாக்கு என்றென்றும் கூடி வருகிறது. எனக்கு என்றென்றும் கூடி வருகிறது. எனக்கு என்றென்றும் கூடி வருகிறது. திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. கும்பத்திற்கு திண்டாட்டம் இல்லையடி என்றென்றும் கொண்டாட்டம் பெருகுதடி. ராகு கேது பெயர்ச்சி அம்மா பல கும்பராசிக்கு கொண்டாட்டம். விரயஸ்தானத்தில் கரும்பாம்பு விபரீத ராஜயோகம் கொடுக்க போகிறார் எனக்கு. விரயஸ்தானத்தில் கரும்பாம்பு கோடீஸ்வர யோகம் கொடுக்க போகிறார். 6ஆம் வீட்டில் அற்புத கேரு அதிசயம் தந்திடுவா எனக்கு. அற்புத யோகம் கொடுத்திடுவா. திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெருகிறடி. திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. ராகு கேது பெயர்ச்சி அம்மா பல கும்பராசிக்கு கொண்டாட்டம். ராகு கேது பெயர்ச்சி அம்மா பல கும்பராசிக்கு கொண்டாட்டம். திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. ராகு கேது பெயர்ச்சி அம்மா பல கும்பராசிக்கு கொண்டாட்டம்.
மகரத்தில் வருமே ராகு பகவான் மகத்தான ராஜயோகம் கொடுத்திடுவான். மகரத்தில் வருமே ராகு பகவான் மகத்தான ராஜயோகம் கொடுத்துடுவான். அள்ளி அள்ளி கொடுத்திடும் அற்புத தனயோகம் நிரந்தரமாய் கொடுப்பா. எனக்கு நித்த நித்தம் கொடுத்திடுவான். ராகு நித்த நித்தம் கொடுத்திடுவான். திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெறுகிறடி. கும்பராசிக்கு திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெறுகிறடி. ராகு கேது பெயர்ச்சியம்மா பல கும்பராசிக்கு கொண்டாட்டம். ராகு கேது பெயர்ச்சியம்மா பல கும்பராசிக்கு கொண்டாட்டம். நீர்வெளியில் வரும் கேது பகவான் வெளிநாட்டு தனயோகம் அள்ளி கொடுப்பான். நீர்வழியில் வரும் கேது பகவான் வெளிநாட்டு தனயோகம் அள்ளி கொடுப்பான். நித்தம் நித்தம் கொடுத்து உமது வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுவார். கேது சந்தோஷமாய் மாற்றுவார். உன்னை சந்தோஷமாய் மாற்றுவார். திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெறுகிறடி. திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெறுகிறடி. ராகு கேது பயிற்சியம்மா பல கும்பராசிக்கு கொண்டாட்டம். ராகு கேது பயிற்சியம்மா பல கும்பராசிக்கு கொண்டாட்டம் என்று நீங்கள் சந்தோஷமாக இந்த கரும்பாம்பு ராகுபகவான் மகரத்தில் வரும் காலங்களில் மகத்தான ராஜயோகங்கள் 66 வருடங்களுக்கு ஒரு முறை 5.5 மாவாங்கத்திற்கு ஒரு முறை வரும் அற்புத ராஜயோக பயிற்சி தான் 12 ராகு வரும். இந்த பிரேஸ்தானத்தில் ராகு வரும்பொழுது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தினால் கும்பராசிக்கு திடீர் தனப்பெருக்கம் பணப்பெருக்கம் ஏற்பட்டு குபேரனை போல் வாழக்கூடிய நிலை ஏற்படும். அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமிக்கு ராட்சியம் கிடைக்கும். 16 விதமான செல்வ பேர் கிடைக்கும். அரசியலில் ராஜாங்க பதவி தினம் ராஜயோக பதவி சமுதாயத்தில் அந்தஸ்து படைத்தவராய் மாறிவிடுவார்கள். பல விவிஐபி லிஸ்டில் பல கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் வந்து விடுவார்கள். எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 1 மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கை அசாத்தியமானவர்களை ஆரம்பித்து ராஜனா மகாராஜயோகமாய் வளம் வள போறீங்க என்ற அது மிக இல்லை சகோதர சகோதரர்களே. மேலும் 6ல் உள்ள கேது பகவான் அற்புத தனயோகத்தை கொடுத்து உங்கள் எண்ணலைகளை மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தை வைத்து உள்ளான உங்கள் வாழ்க்கையை புதிதாக்கப் போகிறார். இந்த காலகட்டத்துக்கு வரும் செல்வப்பெருக்கம் உங்களுக்கு நிரந்தரமாய் பல தலைமுறைக்கு அமையப்போகிற அது மிக இல்லை சகோதரர்களே. இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிஞ்சால் அவசியம் கும்பகோணம் அருகில் 6 கிலோமீட்டரில் வீட்டிற்கும் ஸ்ரீ அற்புத ராகுவாய் மங்கள ராகுவாய் வீட்டிற்கும் ஸ்ரீ ராகு பகவான் ஸ்ரீ நாகக்கண்ணி ஸ்ரீ நாகவல்லி தாயுடன் காட்சியிருக்கும் கண்கொள்ளா காட்சியை ஒரு வியாழக்கிழமை அவசியம் இந்த கும்பராசிக்காரங்க சென்று அந்த ராகுகால வேளையில் 1.5 மணி நேரத்தில் ராகுகால நிகழ்ச்சியில் பாலாபிஷேக நிகழ்ச்சி கலந்து கொண்டு 72 குபேர தீபம் இட்டு 72 மந்திரத்தை சொல்லி அங்குள்ள நாகநாதருக்கு நீங்கள் பாலாபிஷேகமும் நீங்கள் முடிந்தால் நீங்கள் மலரும் சாற்றி வணங்கி விரும்பு வாழ்க்கை மங்களகரமாய் மாறும். வாது சேடனுமால் முன்னம்பான வர்க்கமதம் ஏயும்போது நீ நடுவிருக்க புகழ் சிலமாற்று பின்னே நாகத்தின் உடலோடு நட்சத்திரம் வாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரச்சுபாய் என்று வணங்கி வரும்போது நீங்கள் ஆற்றல் மிகுந்ததாக மாறி வருவீங்க. ஆதி உள்ள கேது பகவானைக்கு நீங்கள் திருச்சி அதே கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரன் சென்று அழைக்கப்படும் அந்த சிவாலயம் சென்று அங்குள்ள விநாயகரையும் வழிபட்டு அவருக்கு 7 தேங்காய் உடைத்து 7 நெய்தீபம் விற்று முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஓம் கிளாம் கிளீம் கணபதியே வரவரதம் மதன தானிய சம்ருத்திமே தேகி தாபய சுபாகா என்று வணங்கி வருவது உங்கள் வாழ்க்கை அதிசயம் பெற்றதா ஆனந்தம் பெற்றதா பல வெளிகள் இன்னல்கள் தீர்ந்தே மகாராஜனை போர் வரக்கூடிய நிலையெல்லாம் பல கும்பராசிக்காரங்க இந்த ராகுதுவால் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.